வந்துட்டேன்டா. ஃப்ளாஷ் இஸ் ஆல்வேஸ் ஹியர். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோகா ஃபேஸ். இன்னைக்கு மாஃபியாஸ் பேபி பாயோட தேர்ட் பார்ட் தான். ஓகே வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரி உள்ள போயிடலாம். இப்போ என்னென்னா டேயும் ஜேக்கியும் காரில் தான் ட்ரை பண்ணி போயிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்பவே குவைட்டாக இருக்குது காரு. ஸோ இப்போ ஒரு பிளேஸில் தான் ஸ்டாப் ஆகுது. இப்போ அது என்ன பிளேஸ்னால் ஒரு ஐஸ்கிரீம் பார் தான். இப்போ டேயும் ஜேக்கியும் கார்லேருந்து இறங்கி பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் இப்போ ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் உட்காந்துருக்காங்க. உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? இல்லை என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கேட்டேன். அது ஸ்ட்ராபெரி. சாரி, ஒரு ஆர்டர் ப்ளீஸ். 2 ஸ்ட்ராபெரி 1 சாக்லேட். ஓகே சார். இப்போது அங்கே ஐஸ்கிரீமும் வருது. டே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிறான். அப்படியே ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே கல்லாம் ஒயிடாகுது. ஜாலியாக இருக்குது. டேட்டு சாப்பிட்றேன் வந்தோடனே. எனக்கு மட்டும் 2 ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க? அதான் உனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமே, அதான் 2 வாங்க. ஓகே தேங்க்யூ. டே தான் ஐஸ்கிரீம் எடுத்து அவனை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். டே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கிறான் ஜேகே. இப்போது ஜேகேக்கு ஒரு கால் தான் வருது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால். அவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ ஜேகே, எங்கே இருக்க? நான் வெளியே வந்துருக்கேன் டாட். கிளம்பி பார்ட்டிக்கலப்பா. நான் வெளியே இருக்கேன், என்னால் வர முடியாது. டே இம்பார்ட்டன்ட்ரா. இப்போ டே தான் அவங்க என்ன பேசிகிட்ருக்கான்னு க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். இப்போ அவங்க காரில் தான் போகிறாங்க. டேயோட மென்ஷன்லேருந்து பாதி தூரம் வந்துருந்துருப்பாங்க. ரிட்டர்ன் போக டைமும் இல்லை. ஸோ டேயை விட்டுட்டும் போக முடியாது இல்லையா, அதனால் கூட்டிகிட்டே போகிறான். இப்போ அவங்க கிளப்புக்கும் ரீச் ஆகிடுறாங்க. ஜெகே தான் டே கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ உள்ளே செம்ம டார்க்காக இருக்குது. ஸோ அவ்வளோவா யாரும் இல்லை அந்த கிளப்பில். ஒரு ஈவினிங் டைம் மாதிரி ஆகிடுது. ஸோ ஒரு 3 o'clock 4 o'clock கிட்ட ஆகிடுது. அதனால் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே சோஃபாவில் தான் நிறையா பர்சன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிக்கிட்டு எல்லாருமே மாஃபியாஸ் தான். ஜேகேயோட அப்பாவும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. டேட், டே இதுடா கூப்பிட்டு இருந்தேன். நான் சொன்னேன்லப்பா, டே கூட வெளியே வந்திருந்தேன். அவனை ரிட்டன் கூப்பிட்டு போகவும் டைம் இல்லை, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி உட்காருங்க. ஐயோ அங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் ஐஸெல்லாம் பிளிங்க் பண்ணிக்கிட்டு க்யூட்டாக உட்காடுறான் ஜேகே கிட்டே. இப்போ எல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே, நீ தான் நெக்ஸ்ட் மாஃபியானு ரெப்ரசன்ட் ஆக போகிற. ஸோ நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. உனக்கே தெரியும், ட்ரக்ஸ்லாம் கரெக்டாக பாஸ் ஆகணும். ஸோ நல்ல ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிடும். புரியுதுல? ஓகே ஜேகே. அப்புறம் நீ சின்ன பையன், இப்போ தான் அந்த மாஃபியா ஸ்கூலில் என்ட்ரி ஆகிற. ஸோ பார்த்து நண்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் ஜேகே, சேஃப்டி யார் ஐயா? ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஜியானோட பையங்கிறனால ஒன்று தான் எல்லாம் எய்ம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உன்னை நம்பி ஒருத்தன் வந்துருக்கான். அவனுக்காண்டி அடிச்சு சேஃப்டி ஆகிடு, புரியுதா? கேர்லெஸ்ஸாக இருக்காத. அப்புறம் மேரேஜ் ஆனப்புறம் பொண்ணை மட்டும் இல்லை, அவனையும் சேர்த்து தான் எய்ம் பண்ணுவாங்க. பார்த்துருந்துவோங்க, ஓகேயா? அப்புறம் ஜெயே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியிலே இருக்கக்கூடாது. பிஸ்னஸில் தான் அதிகமாக இன்வால்வ் ஆகணும், புரியுதா? ஏன்னா பிஸ்னஸ்க்கு அப்புறம் தான் ஃபேமிலியாக இருக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படிலாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த பையனுக்கும் சேஃப்டி கிடையாது. ஸோ நம்மலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, ஓகேயா? செக்யூரிட்டியோடு தான் இருக்கணும் எப்போவுமே. அப்புறம் கையில் எப்போவுமே கண் இருக்கணும், தெரியல ஜெகே? புரியுது. இப்படி இங்கே பேசிக்கிட்டு இருக்க, ஸோ பக்கத்து சோஃபாலேருந்து ஒரு பர்சன் தான் டேவே ஒரு மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறாங்க. டேக்கு வேறு அவங்க பேசுகிறது ஒன்றுமே புரியலையா? ஸோ அதனால் அவன் எதுவுமே கண்டுக்கலை. அவனுக்கு ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது.
ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு அப்புறம் தான் ஃபேமிலின்னு சொன்னது மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ என்னோட அவருக்கு பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ? ஃபேமிலியிலே இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றாங்க. டேக்கே தான் இப்போ திரும்பி டே பார்க்குறான். டே ஒரு மணி தலையை குனிஞ்சிட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டே ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கான். ஜேகே அவன் கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காடுறான். டேயும் பார்க்குறான், பட் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அப்புறம் ஜேகே அந்த லீவ் ஃபேமிலிகிட்டேருந்து ஜாக்கிரதை இருக்கணும். புரிதா? உங்களோட ஒன் அண்ட் டவுன் எதிரியாக வேணாம். ஸோ அவன் எப்படா தோகடிக்கணும்னு தான் அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா கிட்ட நீ தான் அவன்கிட்ட பார்த்து நடந்துக்கணும். புரியுது அங்கிள், பார்த்துக்கிறேன். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் மேரி லைஃப் நல்லா இருக்கணும்னு. தேங்க்யூ அங்கிள். உங்கள் ஃபியான்ஸை நேம் சொல்லவே இல்லை. கிம்மோட ஃபேமிலி தான் சொன்னாங்க. அந்த பையன் பேர் தெரியாதே. ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டிங்களா என்ன? ஐயோ இல்லை அங்கிள், அதிலேருந்து சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம், அதான். ஓ, இதான் அந்த பையனா? ஆமாம் அங்கிள். ஓ, மிஸ்டர் கிம்மோட பையன் தானே நீ? ஆமாம், கிம்மோட பையன். உன் பேருப்பா? என் பேர் கிம் தயாங். கிம் தயாங். ஜேகே ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், பார்த்து ஹேண்டில் பண்ணணும் போல். ஓகேயா? நீ தான் அவனை பார்த்துக்கணும். ஓகேயா? ஓகே அங்கிள், பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் ஜேகே லியோட தம்பி பக்கத்து டேபிளில் தான் இருக்கான். பார்த்து என்ன இவனை பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவல? அதெல்லாம் பார்த்துக்கலாம் அங்கிள், கூப்பிட்டு போயிடுவேன். அப்புறம் டே அங்கிள், ஜேகே கூட சேஃபாக போயிட்டு வானே. ஜேகே கூப்பிட்டு போ. ஜேகேவும் டே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். இப்போ காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜேகே ஜேகே என்னடா? நெக்ஸ்ட் மாஃபியா நீங்கள் தானே? ஆமாம், பண்ணு. அப்புறம் எங்கள் அப்பா மணி தான் நீங்களுமா? புரியல. இல்லை, எங்கள் அப்பா மணி தான் நீங்களும் அடிக்கடி ஃபைட் பண்ணுவீங்களா என்ன? கண்ணெலாம் வச்சுருப்பீங்களா? அப்படியா? உங்கள் அப்பா சொல்லிடுவார் என்கிட்ட, உன்னை நீ மாஃபியாஸ்னா பயப்படாத. அப்படிலாம் இல்லை, சாப்பிட்டா தான் நினைஞ்சுவேன். ஓகேயா? உன்னை சேஃபாக பார்த்துப்பேன், புரியுதா? புரியுது. இப்போ டேயோட மென்ஷனும் வந்துட்டாங்க. டே தான் காலேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வரான். ஓ, கூட ஜெகியும் வரான். வாங்க வாங்க, ஜாலியாக இருந்துச்சா? டிக்கனா எப்படி இருந்துச்சு மாப்பிள்ளை கூட அவுட்டிங்கு? ஜாலியாக இருந்துச்சுமா. சரி சரி. ஜங்குக், ஆண்டி என்னப்பா வார அங்கே இருக்க போயிடுற? என்ன உள்ளெல்லாம் வரமாட்டிங்களா? இல்லை ஆண்டி, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன். இப்படி தான்ப்பா சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன் ஆண்டி. சரிப்பா. டே போயிட்டு வரேன். பாய். ஆண்டி போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. இப்படியே ஜெக்கியும் போயிடுறான். டேயும் சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா டே வந்ததில் நான் மீதியாக இருக்கேன், ஏதாச்சும் பேசு. இல்லைம்மா, மேரேஜ் எப்போ? மேரேஜாடா ஒரு 5 days இருக்கணும் கரெக்டாக. என்னாச்சுடா, ஏன் கேட்குற? இல்லைம்மா, சும்மா தான். ரிங்கெல்லாம் அவங்களே செலக்ட் பண்ணுறேன்றாங்க. உங்கள் அப்பாவும் ஓகேன்ட்டாரு.
ஓ ஓகே. அம்மா, அப்பா எங்க? நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லையே. அப்பா ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு வெளியே போயிருக்காடா. என்னாச்சு சொல்லு. ஆ இல்லைம்மா, சும்மா கேட்டேன். ம் சரி. ஓகேடா குல்ஃபேஸ். இதோட மஃபியாஸ் பேபி பாயோட தேர்ட் பார்ட் ஃபினிஷ் அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஜோனில் வரும்டா. ஓகேயா, டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுடா. ஓகேடா, ஃப்ளாஷ் போயிட்டு வரேன், பாய்.